தமிழக அமைச்சரவையில் சேர்க்கப்பட்ட 4 பேர் அமைச்சர்களாக பதவியேற்பு. ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆர்.என். ரவி பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறைகள் ஒதுக்கீடு. சேலம் ராஜேந்திரனுக்கு சுற்றுலாத்துறையும், ஆவடி நாசருக்கு சிறுபான்மை நலத்துறையும், கோவி செடியனுக்கு உயர்கல்வித்துறையும் ஒதுக்கீடு. கட்சி மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு கூடுதலாக உழைக்க வேண்டும் என்பதை மனதில் வைத்தே துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. தனக்கு துணையாக அல்ல, நாட்டு மக்களுக்கு துணையாக உதயநிதி இருக்கப் போகிறார் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நெகிழ்ச்சி. எந்த விமர்சனங்களுக்கும் ஆளாகாமல் துறையின் மூலம் மாநிலத்தை வளப்படுத்த வேண்டும். புதிதாக பொறுப்பேற்றுள்ள 4 அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். முதலமைச்சரின் எதிர்பார்ப்பையும் நம்பிக்கையையும் நிறைவேற்றும் வகையில் உறுதியுடன் பணிகளை தொடர்கிறேன். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு நடிகர் ரஜினிகாந்த், சத்யராஜ் உள்ளிட்டோர் வாழ்த்து. சிவகார்த்திகேயன், சிலம்பரசன், சந்தானம், வடிவேலு உள்ளிட்டோரும் வாழ்த்து தெரிவித்தனர். வாரிசு அரசியல், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மற்றும் போதைப் பொருளில் இருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வேண்டும். மதுரையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் பேச்சு. தமிழ்நாட்டில் அதிகாரம் படைத்த ஒரு சிலருக்கு மட்டுமே சூரியன் பிரகாசமாக உள்ளது, மற்ற அனைவருக்கும் கிரகணம்தான் என திமுக வாரிசு அரசியல் தொடர்பான கேலி சித்திரத்தை வெளியிட்டு அண்ணாமலை விமர்சனம். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். ஊராட்சித்துறை சார்பில் வங்கியாளர் விருதுகள் உட்பட பல்வேறு விருதுகளை இன்று வழங்குகிறார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். நகர்ப்புற சுய உதவி குழுக்களுக்கு வங்கிக் கடன் இணைப்புகளையும் வழங்குகிறார். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுடன் 460 கிராம ஊராட்சிகள் இணைப்பு. ஊராட்சிகளின் பதவிக்காலம் முடிந்தவுடன் இந்த இணைப்பு அமலுக்கு வரும் என தகவல். அரசு நடுநிலைப் பள்ளிகளில் பணிபுரியும் 55,478 ஆசிரியர்களுக்கு கையடக்க கணினிகள். கொள்முதல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் தகவல். கோவை, நீலகிரி உட்பட 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் ஆன்லைன் மூலம் மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் விற்பனை. யோகா மாஸ்டர் மற்றும் வங்கி ஊழியரை கைது செய்து போலீசார் விசாரணை. சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் மலைக்கோயிலுக்கு செல்ல இன்று முதல் 3 நாட்களுக்கு பக்தர்களுக்கு அனுமதி. அனுமதிக்கப்பட்ட நாட்களில் மழை பெய்தால் மலையேற தடை விதிக்கப்படும் எனவும் வனத்துறை அறிவிப்பு. கும்பகோணத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக கூட்டத்தில் புஸ்ஸி ஆனந்துடன் வாக்குவாதம் செய்த பெண்.
நீண்ட காலமாக ரசிகர் மன்றத்தில் இருந்த தனது தம்பிக்கு பதவி தராமல் ஓரமாக அமர வைத்துள்ளீர்கள் என ஆதங்கம். உதயநிதி துணை முதலமைச்சரானதை ஒட்டி தாராபுரத்தில் பட்டாசு வெடித்த போது திமுகவினருக்கு இடையே தகராறு. பட்டாசு வெடிக்கக்கூடாது என ஒரு தரப்பினர் கூறியதால் வாக்குவாதம். துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த ஏடிஎம் கொள்ளையன் அசார் அலியிடம் குமாரபாளையம் நீதிபதி விசாரணை. கோவை அரசு கல்லூரி மருத்துவமனையில் சுமார் 4 மணி நேரம் நடைபெற்ற விசாரணை நிறைவு. திருவாரூர் அருகே கந்துவட்டி பிரச்சனையில் பெண் மீது டிராக்டரை ஏற்றி கொலை செய்த நபர் முழு பணத்தை செலுத்திய பிறகு கடன் பத்திரத்தை கேட்டு தொல்லை செய்ததால் வெறிச்செயல். காஷ்மீரில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்த கார்கே உடல்நலக் குறைவால் தடுமாறியதால் பரபரப்பு. ஓடிச் சென்று தாங்கி பிடித்த காங்கிரஸ் நிர்வாகிகள். ஜம்மு காஷ்மீரில் நாளை இறுதிக்கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு. அசம்பாவிதங்களை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு படையினர் கெடுபிடி சோதனை. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பொய்களின் தொழிற்சாலை என அமித்ஷா விமர்சனம். அக்னிபாத் திட்டம் குறித்து ராகுல் கூறுவதை நம்ப வேண்டாம் எனவும் ஹரியானா பொதுக்கூட்டத்தில் பேச்சு. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் தொடர்பாக 3 மசோதாக்கள் கொண்டுவரப்பட வாய்ப்புள்ளதாக தகவல். வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மசோதாக்களை தாக்கல் செய்வது குறித்து மத்திய அரசு தீவிர ஆலோசனை. பீகாரின் சீதாமர்ஹி மாவட்டத்தில் உள்ள மந்தர் அணை உடைந்ததால் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்த வெள்ளம். பாதிக்கப்பட்ட மக்களை ரப்பர் படகுகளில் சென்று மீட்ட பேரிடர் மீட்புக் குழு. குஜராத்தில் நடிகர் அனுபம் கெரின் புகைப்படத்துடன் 500 ரூபாய் கள்ள நோட்டுகளை அச்சடித்த கும்பல் கைது. 1,60,00,000 ரூபாய் மதிப்பிலான கள்ள நோட்டுகளை கைப்பற்றி போலீசார் விசாரணை. மேற்கு வங்கத்தில் ஆர்ஜிகர் மற்றும் சாகர் தத்தா மருத்துவக் கல்லூரி சம்பவங்களை கண்டித்து பயிற்சி மருத்துவர்கள் போராட்டம். ஆர்ஜிகர் மருத்துவமனையிலிருந்து ஷாம் பஜார் வரை கையில் தீப்பந்தத்தை ஏந்தியபடி பேரணி. நேபாளத்தில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 170 உயரும். நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்தில் மீட்புப் பணிகள் தீவிரம். ஹிஸ்புல்லா தலைவரை இஸ்ரேல் கொன்றதை கண்டித்து பாகிஸ்தானில் வெடித்த போராட்டம். அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட முயன்றதால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே மோதல். வடமேற்கு சிரியாவில் தீவிரவாதிகள் பதுங்கியிருந்த இடத்தை குறிவைத்து வான்வெளி தாக்குதல் நடத்திய அமெரிக்கா. அல் கொய்தா அமைப்புடன் தொடர்புடைய 37 பேர் உயிரிழந்ததாக தகவல்.
சீன ஓபன் டென்னிஸ் போட்டியின் காலிறுதிப் போட்டிற்கு முன்னேறினார் ஸ்பெயின் வீரர் அல்கராஸ். மூன்றாவது சுற்று ஆட்டத்தில் டச்சு வீரரை 6-1, 6-2 என்ற நேர் செட் கணக்கில் வீழ்த்தி அசத்தல். டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிக ரன்கள் விளாசியவர்கள் வரிசையில் விராட் கோலியை பின்னுக்கு தள்ளினார் நியூசிலாந்து வீரர் கேன் வில்லியம்சன். 8881 ரன்களுடன் பட்டியலில் 19வது இடத்தை பிடித்தார். ஆள்வதற்கு மட்டுமல்ல, வாழ்வதற்கும் அதிகாரம் தேவை என உரத்து பேசுகிறது நந்தன் திரைப்படம். நடிகர் சசிகுமாருடன் இணைந்து படத்தை பார்த்தபின் விசிக தலைவர் திருமாவளவன் எக்ஸ் தளத்தில் பாராட்டு.